Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஓபிஎஸ்ஸின் அரசியல் வாழ்க்கை என்பது நீங்க நீண்ட காலமா பார்த்துட்டு இருக்கீங்க. தமிழ்நாடே பார்த்திருக்கிறது. 3 முறை தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தவர். பல நேரம் பிஜேபியை தாங்கிக் கொண்டே பயணித்த ஓபிஎஸ்க்கு இந்த முறை அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, பார்க்க அனுமதிக்கல. ஓபிஎஸ்ஸின் அரசியல் பயணம் என்னவா போயிட்டு இருக்கிறதா நீங்க பார்க்கறீங்க? பிஜேபியும் கைவிட்டாங்களா ஓபிஎஸ்? அதாவது இன்றைய நிலைமையில பாத்தீங்கன்னா அவர் ஓபிஎஸ் கிட்டத்தட்ட ஒரு அனாதை மாதிரி தான் இருக்கிறார். அரசியல் அனாதை அப்படின்னு சொன்னா அது அவருக்கு பொருந்தும். பிஜேபிக்கு ஹீல்ட் ஆகிற ஒருத்தர், பிஜேபி சொல்றதெல்லாம் கேட்கிற ஒருத்தர் ஓபிஎஸ் அப்படின்னும் போது ஏன் இப்ப ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திக்க கூட இப்ப யூஸ் இல்லாம இருக்காரா என்ன? ஓபிஎஸ் தேவையில்லை, இதுக்கு மேல அவரை வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களா பிஜேபி? நிச்சயமா அப்படிதான் எனக்கு தோணுது. ஒரு அதிமுக இருந்து வெளிவந்த இந்த குறுகிய காலகட்டத்தில் அவர் சாதித்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுக்கும் அந்த இரட்டை இலை சின்னத்தை இன்னும் போக விடாம பண்ணியிருக்கிறது மட்டும்தான். எவ்வளவோ கோடியா பல்லாயிரம் கோடிகள் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க, ஆனால் செலவழிக்க மறுத்தீர்கள் என்றால் எப்படி நீங்க மக்களிடமிருந்து உங்களுடைய செல்வம் எல்லாம் நீங்க எந்த நிலையில இருந்து எப்படி வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தேனியில ஒரு கவுன்சிலராக இவருடைய ஒரு சொல்ற வேட்பாளர் நிறுத்தினா கூட டெபாசிட் வாங்குறது கஷ்டம். 3 வருஷம் அவருடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சுக்கிட்டாரு. இப்போ ஆமா, எந்த விதமான நடவடிக்கை இல்லாம எல்லா நேரமும் டெல்லியை நோக்கிய சிந்தனையாக அமித்ஷா, மோடி எப்ப கூப்பிடுவாங்க, எப்ப நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழனிசாமியை மிரட்டி நம்மள உள்ளுக்குள்ள இழுக்க போறாங்க, இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா முடியுமா சார்? நீங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கெஞ்சி வெளிப்படையா கெஞ்சிருக்கீங்க சார். இபிஎஸ்க்காக ஓபிஎஸ்ஐ சந்திக்காமல் தவிர்க்கிறாங்களா பிஜேபி? இல்ல ஓபிஎஸ் இல்ல இதுக்கு மேல இவரை வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்ட முடியாது, இனி தேராது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்களா? அந்த முடிவுக்கு தான் வந்துட்டாங்க. விஜயோட ஒரு அலைன்ஸ்க்கான ஒரு பாதையை போங்க அப்படின்னு எல்லாம் பண்ருட்டியார் சொல்லிட்டாரு. அதை நோக்கி போவாரா? அப்படி ஏதேனும் முடிவெடுப்பாரா? அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் ஓபிஎஸ்? ஏறத்தாழ அவர் தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. கட்சின்றது இல்லை, அவருடைய தனிப்பட்ட அவரை சார்ந்து வந்தவருடைய ஒரு கூட்டம் தான். என்னை கேட்டால் அவர் இத்தனை வயசுக்கு அப்புறமா அரசியல் இருந்து விலகிறது கூட நல்லதுன்னு தான் தோணும். பன்னீர்செல்வம்ன்றவர் ஒரு தனிமரமா நிற்கிறார். அப்ப அவர் பின்னாடி சொல்லிக் கொள்ற மாதிரியே ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு கூட்டம் இல்லை. அப்படின்போது அவர் மதிக்க வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை. எந்த விஜய் கட்சியுமே கூட இவரை சேர்த்துக்கிறதுக்கு 1க்கு 10 முறை யோசிப்பாங்க. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அறம் இணையதளத்தின் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளருமான திரு சாவித்ரி கண்ணன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் சாவித்ரி கண்ணன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி சார். தமிழ்நாட்டுக்கு விஜயம் பயணப்பட்டு மறுபடியும் டெல்லிக்கு போயிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அதுவும் வெளிநாடு பயணத்துல இருந்து நேரா தமிழ்நாடு பயணம். கங்கை கொண்ட சோழபுரம், தூத்துக்குடி விமான நிலையம் என அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று விட்டு சென்றிருக்கிறார். பிரதமர் மோடி வருகிறார், இதுல என்ன அரசியல் இருக்கும் தான் நிறைய பேர் பார்த்தாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சியினுடைய தலைவர், இங்க என்டிஏவின் தலைவர் அவர் தான். அவரே ஏர்போர்ட்ல தான் பார்த்துட்டு போனாரு. ஓபிஎஸ் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பை ஓபிஎஸ்ஸே கேட்டாரு. அதுவும் பொதுவெளியில அவர் கேட்டதை வெளியிட்டாரு, செய்தியாவே ஆக்கிட்டாரு. ஆனாலும் ஓபிஎஸ்க்கு அனுமதி கொடுக்கல. ஓபிஎஸ்ஸின் அரசியல் வாழ்க்கை என்பது நீங்க நீண்ட காலமா பார்த்துட்டு இருக்கீங்க. தமிழ்நாடே பார்த்திருக்கிறது. 3 முறை தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தவர். இன்றைக்கு அவருக்கு ஒரு கட்சி கிடையாது. அதிமுகவுக்கு உரிமை கோருகிறார். என்டிஏ அலைன்ஸ்குள்ள இருக்குன்னு சொல்றார். பல நேரம் பிஜேபியை தாங்கிக் கொண்டே பயணித்த ஓபிஎஸ்க்கு இந்த முறை அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, பார்க்க அனுமதிக்கல. ஓபிஎஸ்ஸின் அரசியல் பயணம் என்னவா போயிட்டு இருக்கிறதா நீங்க பார்க்கறீங்க? பிஜேபியும் கைவிட்டாங்களா ஓபிஎஸ்? அதாவது இன்றைய நிலைமையில பாத்தீங்கன்னா அவர் ஓபிஎஸ் கிட்டத்தட்ட ஒரு அனாதை மாதிரி தான் இருக்கிறார். அரசியல் அனாதை அப்படின்னு சொன்னா அது அவருக்கு பொருந்தும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அவர் தன்னை மிகைப்படுத்தி கருத ஆரம்பிச்சிட்டார். அவர் 2002ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஒரு நெருக்கடியான சூழல் வரும்போது இவரை முதலமைச்சர் ஆக்குறாங்க. ஏன் ஆக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, எந்த விதத்திலையும் தன்முனைப்பு இல்லாதவர், அடங்கி நடப்பதில் எந்த விதமான பிரச்சனையும் இவரிடம் இது பண்ண முடியாது. ஒருபோதும் நமக்கு எதிராக மாற மாட்டார். மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுக்கும்போது
99% அதிகாரத்தை பெற்றவர்கள் அதிகாரத்தை கொடுத்தவருக்கு எதிராக மாறுறது தான் வந்து இயல்பு வரலாறு. அதுக்கு நிதிஷ்குமாருக்கும் நடந்தது, எல்லாருக்குமே நடந்திருக்கு. என்ன தங்களுக்கு தோதா அவங்க நினைச்சு நம்பி கொடுக்கறவங்க விசுவாசமா இருக்க மாட்டாங்க. ஓகே. ஆனா இவர் வந்து எந்த விதத்திலையும் அந்த மாதிரி போகக்கூடிய ஆள் இல்ல, அடங்கி போகக்கூடிய தன் சுய சிந்தனையோ ஒரு ஒரு அறிவு கூர்மையோ இல்லாதவன்றதை உறுதிப்படுத்திட்டு தான் நம்ம கொடுத்தாங்க. சரிங்களா? அது வந்து அது ஜெயலலிதா அதில் ரொம்ப ரொம்ப தெளிவானவங்க. இப்போ அது வந்து அதே மாதிரி தான் தொடர்ச்சியாக கொடுத்தாங்க. அப்படி கொடுத்தது அவருக்கு பெருமை கிடையாது, அது அவர் பெருமையாக நினைக்கிறார். 3 முறை வந்தவன். 3 முறை நீங்கள் வந்ததுக்கு காரணம் நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு அடங்கி நடக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட்டான ஆள், உங்களுக்குன்னு தனித்தன்மை தனி ஆளுமை எதுவும் கிடையாது அப்படின்னு உங்க மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தான் அது உங்களுக்கு கிடைச்சிது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் அப்படி கிடைத்த வாய்ப்பில் நீங்கள் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மக்கள்கிட்ட சில தன்முனைப்பாக சில நல்ல விஷயங்களை பண்ணி பேர் வாங்கினீங்களான்னு பார்த்தா அப்படி இல்லை, எதுவுமே பண்ணலை. நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தான் தமிழ்நாட்டில் வந்து வடநாட்டுக்காரங்கள் உட்பட தமிழர்கள் அல்லாதவர்கள் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதலாம், அரசு துறைக்கு வரலாம்ன்ற இதெல்லாம் கையெழுத்து போட்டீங்க. இது மாதிரியான பல்வேறு விதமான சர்ச்சைக்குரிய விதத்தில் ஜெயலலிதா மறைவுக்கு அடுத்து உங்களை பிஜேபி பயன்படுத்தியதும் இந்த தமிழ்நாடு பார்த்தது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு ஆளுமை இல்லை. அதுதான் அந்த அந்த அதை வந்து தன்னை பற்றிய மதிப்பீடு அவருக்கு இருந்திருந்ததுன்னா அவர் வந்து எப்பயுமே நெடுஞ்செழியன மாதிரியும் அன்பழகன மாதிரியும் இருந்துட்டு போயிருப்பார். அவங்கள விட அறிவாளியை வந்து கிடையாது. கருணாநிதியை காட்டிலும் அன்பழகனும் நெடுஞ்செழியனும் கொள்கை விஷயத்திலும் சரி, படிப்பிலும் சரி, எல்லா விதத்திலையும் ஆளுமை மிக்கவர்கள். கல்வி அறிவு எல்லாத்துலேயுமே வந்து மிகப்பெரிய ஆளுமை. ஆனால் தொண்டர்களை அரவணைத்து ஒரு கட்சியை நடத்தக்கூடிய ஆளுமைன்றது வந்து வித்தியாசமானது. அது தனக்கு இருக்கா இல்லையான்னு அவர் யோசிக்கவே இல்லை. இல்லை சார், கேட்பார் சொல்லும் பிள்ளையாக இருந்தார். அதாவது அம்மையார் ஜெயலலிதா சொல்றதெல்லாம் செஞ்சவர், பிஜேபி சொல்றதையும் செஞ்சவர், பிஜேபிக்கு ஹீல்ட் ஆகிற ஒருத்தர், பிஜேபி சொல்றதையெல்லாம் கேட்குற ஒருத்தர் ஓபிஎஸ் அப்படின்னும் போது ஏன் இப்போ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திக்க கூட இப்போ யூஸ் இல்லாமல் இருக்காரா என்ன? ஓபிஎஸ் தேவையில்லை, இதுக்கு மேலே அவரை வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களா பிஜேபி? நிச்சயமா அப்படிதான் எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த காலகட்டத்தில் அவர் அதிமுகலேருந்து வெளிவந்த இந்த குறுகிய காலகட்டத்தில் அவர் சாதித்தது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவுக்கும் அந்த இரட்டை இலை சின்னத்தை இன்னும் போக விடாமல் பண்ணியிருக்கிறது மட்டும்தான். ஓகே. சரிங்களா? தொடர்ந்து அவங்கள வந்து ஒரு ரெகக்னைஸ்டு இல்லாமல் ஒரு சர்ச்சையில், அதாவது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கு இன்னைக்கு வந்து நமக்கு இரட்டை இலை இருக்குமா இருக்காதான். பன்னீர்செல்வம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இந்த மனநிலையிலேயே வந்து போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம கட்சிக்கான துரோகியா அப்படின்ற மாதிரி தொண்டர்களே நினைச்சிட்டாங்களா? தொண்டர்களே நினைச்சிட்டாங்க. அதுதான் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபி கிட்ட வந்து எடப்பாடி பணிவதற்கான காரணம் பன்னீர்செல்வம் தான். ஏன்னா பன்னீர்செல்வத்தை வந்து ஒரு துருப்பி சீட்டாக அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இவரும் வந்து பணிச்சு கொடுத்து போக வேண்டியதாக இருக்கு. அதனால இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய சிறந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சது. அந்த வாய்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெயலலிதா மறைவுக்கு அடுத்து இவர் முதலமைச்சர் ஆனது. அப்போ வந்து ஒரு சமநிலையாக இருந்திருக்கணும். முழுக்க முழுக்க பிஜேபியினுடைய நீங்கள் சொன்ன மாதிரி எடுப்பார் கைப்பிள்ளை ஆகிட்டார். ஜெயலலிதா கண்ட்ரோலில் எப்படி வந்து கம்ப்ளீட்டாக இருந்தாரோ அதே மாதிரி அமித்ஷா மோடி கண்ட்ரோலுக்கு போயிட்டார். அப்போ தான் அவங்க வந்து சசிகலா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம வளர்த்த ஒரு ஆள் இன்னைக்கு டோட்டலாக அங்கே போய் நிற்கிறாரு, நம்ம அத்தனை பேரும் இதை வந்து வேடிக்கை பார்க்க வேண்டியிருக்கு அப்படின் போது அவங்களுக்கு வந்து ஒரு புது தலைமையை எடுத்துகிட்டு வர வேண்டிய கட்டாயம் உருவாகுது. அப்போ அந்த நெருக்கடி தான் வந்து எடப்பாடி அவங்க தேடுறாங்க. பன்னீர்செல்வம் வந்து அப்படி வந்து போகாமல் இருந்திருந்தாருன்னா, அவங்களுடைய எடுப்பார் கைப்பிள்ளையாக போகாமல் கட்சிக்கான ஆளாக இருந்திருந்தாருன்னா எடப்பாடி வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. அது அவருடைய முதல் சர்க்கிள். சரியா? அப்புறமேலு ஜெயலலிதா மறைவு காலகட்டத்தில் சசிகலா மேலே தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெரிய கோபம் இருந்தது. இந்த அம்மா கூட இந்த மறைவுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் போல இருக்கு. ரொம்ப ரகசியமாக இந்த அம்மா வந்து அவங்களுடைய சிகிச்சை விஷயங்கள் எல்லாத்தையும் மறைச்சாங்க அப்படின்னு இவங்க மேலே ஒரு பெரிய கோபம் இருந்த ஒரு சூழலில் இவர் வந்து தர்மயுத்தம்னு சொல்லிட்டு வெளியில் வர்றாரு. அதையே பெரிதுபடுத்தினதே ஓபிஎஸ் அணி தான் பண்ணாங்க.
பண்ணாங்க. சசிகலா மேல இந்த சந்தேகத்தை பெருசா விதைத்ததே இவங்கதான். அதன் மூலமா தான் ஆறுமுகசாமி கமிஷன் உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் வந்துச்சு. ஆமா, சரியா? நீங்க ஒண்ணு செய்யறீங்க, அது விஸ்வரூபம் எடுக்குது, மக்கள் அதெல்லாம் நம்புறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, அவருடைய அந்த கிரீன்வேஸ் ரோட அவர் வீட்டுல கிலோமீட்டர் கணக்குல அவரை பாக்குறதுக்கு ஜனங்க கூட்டம். சரி, நல்ல கூட்டம். நான் இருந்தேன். ஆமா. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவரே ஒரு நான் தான் உண்மையான அதிமுக, நான் தான் வந்து ஜெயலலிதாவுடைய எண்ணங்களை வந்து செயல்படுத்த போறவன்ட்டு இவர் நின்று இருந்தாருன்னா இவரே அதிமுகவா உருவெடுத்திருப்பார். ஓகே, அப்படி பண்ணல. இவர் வந்து அந்த தர்ம யுத்தத்தை தனக்கு அதிகாரம் கிடைப்பதற்கான அதாவது குறுகிய கால ஆதாயத்துக்காக அவர் வந்து போய் துணை முதல்வர் பதவி வாங்கிட்டார். ஓகே, சரிங்களா? அப்படி இல்லாம அப்பவுமே ஒரு தனி கட்சி அந்த பொசிஷன் அவரே எடுத்திருக்கலாம். எப்பவுமே அப்பயே சபார்டினேட்டாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டார்ல அவரு. அதாவது யாருக்காவது ஒருத்தருக்கு தனியா கூட அப்படியே ரிஸ்க் எடுக்க மாட்டார். நீங்க ஒரு அரசியல்ல வந்துங்க, நீங்க ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் நீங்க வந்து ஜெயிக்க முடியும். என்ன எதிர்நீச்சல் போட்டு என்ன யாரையும் நம்ப கூடாது, உங்களை மட்டும்தான் நம்பணும். ஓகே, யார் ஒருத்தரையும் நம்ப கூடாது. அரசியல்ன்றதுனுடைய முதல் விஷயமே நீங்க உங்களை மட்டும்தான் நம்பணும். ஆனா இவரு எல்லா காலகட்டத்திலையும் யாரையாவது ஒருத்தர் நம்பி சார்ந்தே இருந்தவர். எல்லா காலகட்டத்திலையும் அப்படிதான் இருக்காரு, இப்பயும் அப்படிதான் இருக்கிறார். மோடியும் அமித்ஷாவும் இங்க வந்தாங்கன்னா இவருக்கு அழைப்பு விடுக்கணும், அந்த மாதிரி ஒரு இருந்திருக்கணும். இவருடைய ஸ்ட்ரென்த்தை காட்டியிருக்கணும். இப்ப இந்த அதிமுக இருந்து வெளியேறி வந்தார்ல, எல்லா மாவட்டங்கள்லயும் அதிமுகவுடைய அதிருப்தியாளர்கள் இருக்காங்க. என்ன அகாமடேஷன் ஆக முடியாம ஒரு சிறு கூட்டம் வந்து தவிச்சுக்கிட்டு இருக்கு. அது யதார்த்தமாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள ஒருங்கிணைத்தாவே குறைந்தபட்சம் ஒரு 4-5% வாக்கு வாங்கலாம். இல்ல சார், ஒருங்கிணைக்க தவறி விட்டாரா இல்ல அவரை நம்பி யாரும் வரலையா? இல்ல, ஒருங்கிணைக்க தவறி விட்டார். ஓ, இவர் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும். இல்லையே, வச்சிருந்த ஒரு கூட்டத்தை ஒரு கூட்டம் இப்பவும் இருக்கு அவர் பின்னாடி. அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஏன் அதை செய்யல திரு ஓபிஎஸ் அவர்கள்? அதான் சொல்றேனே, மாவட்டந்தோறும் சுற்றுப்பயணம் பண்ணணும். சரி, சுற்றுப்பயணம் பண்ணுவதற்கு இவர் தயாரா இல்லை, உழைக்கிறதுக்கு தயாரா இல்லை. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சுற்றுப்பயணம் பண்ணணும். சுற்றுப்பயணம் பண்ணும்போது அவங்க கூட்டம் ஏற்பாடு பண்ற மற்ற செலவுகளுக்கு எல்லாம் காசு கொடுக்கணும். புரியுதுங்களா? செலவழிக்கிறதுக்கு எவ்வளவோ கோடியா பல்லாயிரம் கோடிகள் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க. ஆனால் செலவழிக்க மறுத்தீர்கள் என்றால் எப்படி நீங்க வந்து மக்களிடமிருந்து உங்களுடைய செல்வம் எல்லாம் நீங்க எந்த நிலையில இருந்து எப்படி வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு தேனியில ஒரு கவுன்சிலராக இவருடைய ஒரு சொல்ற வேட்பாளர் நிறுத்தினா கூட டெபாசிட் வாங்குறது கஷ்டம். நான் சொல்றது ஜெயிக்கிறது இல்லை, டெபாசிட் வாங்குறதே அவர் வசிக்கின்ற தொகுதியில், அவர் வீடு இருக்கின்ற தொகுதியில் இவர் கட்சி சார்பில் ஒரு ஆளை நிறுத்தினா டெபாசிட் வாங்குறது கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரிக்கு தான் அவருக்கு உள்ளூர்லயே செல்வாக்கு இருக்கு. புரியுதுங்களா? அதாவது நீங்க அவர் முக்களத்தோர், அதனால அவர் விரும்புறாங்க அப்படின்றது இருக்கட்டும். ஆனால் உங்களை அவங்க ஏத்துக்கல, தலைவராக ஏத்துக்கல. ஏன் சார் ஏத்துக்கல? ஒரு சமூகம் சார்ந்த தலைவராக கூட சில நேரம் அடையாளப்படுத்தப்படுகிறார் ஓபிஎஸ். இந்த சமூகத்தின் அடையாளம் அவரு, பிரதிநிதி அவரு தான் அந்த சமூகத்துக்காக செய்திருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த சமூகம் கூட ஏன் செய்யல? செஞ்சிருந்தா அதை ஏத்திருப்பாங்க. செய்யல, செஞ்சிருக்கணும். அதாவது அந்த சமூகத்துக்குன்னு இல்லாட்டியும் அந்த வாழ்கின்ற அந்த பரப்பு, ஆமா, இந்த தென் மாவட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாமே ஒரு ஒட்டுமொத்தமா கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஒரு தென் மாவட்ட தலைவராக அந்த மக்களுடைய வாழ்நிலையை, ஒட்டுமொத்த வாழ்நிலையை உயர்த்தினா அதுல இவருடைய சமூகமும் பலனடைஞ்சிருக்கு. 3 முறை முதலமைச்சர் சார், அப்படி தன் பகுதிகளுக்கு தன் ஊருக்கு அப்படின்னு கூட செய்யலையா? அவரு செய்யல. அந்த 3 முறை முதலமைச்சராக இருந்த போதும் தன்னுடைய பகுதிகளில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களைத்தான் வாங்கி போட்டிருக்கிறார். தன்னுடைய செல்வத்தைத்தான் வளர்த்திருக்கிறார். இதுதான் அவர். சரி, அதை இந்த கடைசி காலகட்டம் தன்னுடைய அரசியல்ல தன்னுடைய இருப்பை காட்டணும்னா, ஒரு மறுபடியும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை காட்டணும், நான் ஒரு பொசிஷனுக்கு வரணும்னா அதை செய்யலாம்ல எடுத்து. அதுதான் சொல்றேன். அதை அவர் கூட இருக்கிறவங்களும் அவருக்கு அறிவுரை ஆலோசனை சொல்லியிருக்காங்க. இது நமக்கு நல்ல தருணம். பழனிசாமி ஊரா சுத்துறாரு, ஹார்ட் ஒர்க் பண்றாரு, நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க, நாங்க ஏற்பாடு பண்றோம் வாங்கன்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் அவருக்கு அழைப்பும் விட்டாங்க. பட் அவர் தான் போறதுக்கு தயாரா இல்லை. ஏன் சார் அந்த இடத்துக்கு வரல? அவர் ஒரு அரசியல்வாதி தானே சார், ஏன் அதை செய்ய மாட்டேன்றாரு? ரிஸ்க் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவங்க 2ஆம் கட்டம் ஈஸியா எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட மாட்டாங்களே? இப்ப கிடைச்சதுல ஈஸியா கிடைச்சதுல 3 முறை கிடைச்சதுல முதல். சரி, அதே மாதிரியே தொடர்ந்து கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
ஓ அப்படியே கிடைச்சிடும். சார் பிஜேபி நம்பினா கிடைக்கும்னு நினைச்சாரு, இன்னைக்கு பிஜேபி அவர் கண்டுக்க மாட்டேன்றாங்க. என்னதான் பண்ண போறாரு இப்போ? சார் இப்போ வந்து ஒரு ஒரு அரசியல்வாதி வந்து உயிர்ப்போட இருக்கணும்னா முக்கியமான விஷயம், அவன் வந்து ஒரு போராளியா மட்டும் இருந்தா மட்டும்தான் வந்து மக்களால் விரும்பப்படுவான். உங்களுக்கான எதிரியை நீங்க துல்லியமா அடையாளம் காட்டணும். எதிரியை அடையாளம் காட்டாத எந்த ஒரு அரசியல்வாதியும் ஜெயிக்கவே முடியாது. இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். சரி, இவன் தான் நமக்கு சரியான ஆள் அவனை ஒழிக்கிறதுக்கு அப்படின்ற இது வந்து கருணாநிதி மேல கோபம் வந்து எம்ஜிஆருக்கு வந்து பெற்று தந்தது. சரியா? அது மாதிரி இன்னைக்கு பிஜேபி மேல இருக்கிற கோபம் திமுக வாழ வச்சுட்டு இருக்கு. வாழ வச்சுனுக்குது இல்லையா? வாழ வச்சுனுக்குதுன்றீங்க. ஆமா, அதான் உண்மை. சரியா? அப்ப ஓ பன்னீர்செல்வம் வந்து எதுக்காக கட்சி நடத்துறாரு? யாருக்காக கட்சி நடத்துறாரு? எந்த தீமையை ஒழித்து கட்டுவதற்காக கட்சி நடத்துறாரு? சொல்லுங்க. அவர் திமுக இருக்கிறாரா? எதிர்க்கிறாரு. எங்க எதிர்க்கிறாரு? பூச்சி மெழுகி ஏதாவது ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. சரி, முக்கியமான விஷயங்களை களத்துல இறங்கி போராடணும். இந்த அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாதிக்கப்பட்டார், அதிமுக போராடினா, பன்னீர்செல்வம் அணி போராடினாங்களா? என்ன எதுலதான் அவர் வந்து இறங்கியிருக்காரு? 3 வருஷம் அவருடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சுக்கிட்டார் அவர் இப்போ. ஆமா, எந்த விதமான நடவடிக்கை இல்லாம எல்லா நேரமும் டெல்லியை நோக்கிய சிந்தனையாக அமித்ஷா, மோடி எப்ப கூப்பிடுவாங்க, எப்ப நமக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பழனிசாமியை மிரட்டி நம்மளை உள்ளுக்குள்ள இழுக்க போறாங்க, இப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா முடியுமா சார்? உங்களுடைய முயற்சி என்ன? அதுன்னு ஒண்ணு இருக்கணும். நீங்க வந்து அந்த மாதிரி நீங்க ஒரு ஆக்டிவான பாலிட்டிஷியனா இருந்து ஒவ்வொரு மாவட்டங்களையும் உங்களுக்கு ஒரு கணிசமான ஒரு ஆதரவாளர்களை வச்சிருந்தீங்கன்னா, பிரதமர் வரும்போது அவர் உங்களை கூப்பிடுவார். அவரை மிஸ் பண்ணிடாதீங்க, கூப்பிட்டுருங்க. அவர் சொல்லி கூப்பிடுங்க. நீங்க கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கெஞ்சி வெளிப்படையா கெஞ்சிருக்கீங்க. அதான் கொடுங்க சார். இபிஎஸ்க்காக ஓபிஎஸ்ஐ சந்திக்காமல் தவிர்க்கிறாங்களா பிஜேபி? இல்ல ஓபிஎஸ் இல்ல இதுக்கு மேல இவரை வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்ட முடியாது, இனி தேராது அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்களா? அந்த முடிவுக்கு தான் வந்துட்டாங்க. இபிஎஸ்க்காக எல்லாம் வந்து பிஜேபி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. சரி, அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்குன்னா கூப்பிட்டுப்பாங்க. இல்ல சார், இபிஎஸ் கோச்சு பாருன்னு கூட இத வந்து இவர் சொல்றாரு. யார் சொல்றாரு? சொல்றாரு. அவரு வந்து என்னை சந்திக்க விடாம தடுத்துட்டாரு. அப்ப கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றதுக்கு கூட அவருக்கு வந்து மனசு வரல. ஓ, அதுவும் வரல. என்னை வந்து நான் இவ்வளவு கேட்டு அவங்க வந்து என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்கன்னு கொஞ்சமாவது ஒரு மான ரோஷம் கோபம் வரணுமா இல்லையா சார்? மனுஷனுக்கு வரணுமா இல்லையா? எவ்வளவுதான் நீங்க வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. 2 முறை அமித்ஷா வந்தாரு, அப்படின்னு நீங்க கெஞ்சினீங்க, பார்க்க முடியல. அதே மாதிரி மோடியும் வர்றாரு. சரி வாயா, அந்த வரிசையில் நின்று எனக்கு பூங்குத்து கொடுத்துட்டு போனா கூட நீ சந்தோஷமா போக தயாரான ஆளுதான். அத கூட உங்களுக்கு வந்து அனுமதிக்க மாட்டேங்கிறான்னா நீங்க உங்களுக்கு ரோஷம் வரணுமா இல்லையா? ரோஷம் இல்லாத அரசியல் இருக்கீங்க. அப்ப அவருக்கான தேவை என்ன? இவர் வந்து அரசியல் இருக்கணும் அப்படின்னு மக்கள் வந்து நினைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கணும். அது என்னன்னு ஒண்ணுமே எனக்கு புரியல. அவர் கூட இருந்தவங்க யாருமே இன்னைக்கு பெரும்பாலும் இல்லை, ஒரு சிலர் தான் இருக்காங்க. இப்போவுமே இந்த உரிமை மீட்பு குழு, ஒருங்கிணைப்பு குழு, எல்லாரும் ஒன்னா சேரணும்னு ஒரு அணி திரட்டும் குழு அப்படின்னு நிறைய அணிகள் உருவாயிட்டு இருக்குது. இதுல ஓபிஎஸ் உடைய ரோல் தான் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ மோடியும் சந்திக்கல, அமித்ஷாவும் சந்திக்கல. இப்போ விஜய் பக்கம் போலாம் அப்படின்னு அவருடைய ஆலோசகர் பண்டுட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு. அது இந்த 3 எழுத்து கட்சி தாங்க ஜெயிக்க போது, ஏடிஎம்கே எங்களை சேர்க்கலாம் அப்படின்றாரு. அவர் 3 எழுத்து கட்சின்னு தாவேக்காக தான் சொல்றாங்கன்னு நினைக்கிறவங்க சொல்லிட்டாங்க, டிக்ளேர் பண்றாங்க சார். இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது அரசியல் ரொம்ப சோட்டா விஜய் இல்லையா? அதான் வந்திருக்கிறார், அவள்ற குழந்தை. அவரை நம்பி நீங்க அவர்கிட்ட போகணும்னு நீங்க வந்து அவர் தான் வந்து ஆலோசகர் சரணாகதி ஆலோசகர் சொல்றாரு, இன்னும் ஓபிஎஸ் சொல்லல. அவர் ஆலோசகர் அப்படி சொல்ற அளவுக்கு இவர் இருக்கிறனால தானே சொல்றாரு. இவர் ரேஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தானே சொல்றாரு. யோ அங்கேயாவது போய் கொஞ்சம் ஏதாவது பொழைச்சிக்கோயா அப்படின்னு அவர் சொல்றாரு. நல்ல ஐடியாவா பண்டுட்டி ராமச்சந்திரன் கொடுக்குற ஐடியா? அங்க போனாலும் ஏன்னா அவர் வந்து பாஜகவை கொள்கை எதிரின்றாரு, திமுகவை அரசியல் எதிரின்றாரு. இவங்க 2 பேரும் கடுமையா எதிர்க்கணும். ஆமா, பேசணும், திட்டி பேசணும். அதுதான் அவங்களுடைய அரசியலுக்கு உங்களை சேர்த்துக்கிறதுக்கான அணுகுமுறை. இல்ல நான் மோடியை பேச மாட்டேன், அமித்ஷாஜியை பேச மாட்டேன் அப்படின்னா விஜய் உங்களை எப்படி சேர்த்துக்குவாரு? எங்க தாவேகா கொள்கையில எங்களோட மேடை நீங்க வந்து ஷேர் பண்ணும்போது எங்க நாங்க யார் எதிரின்னு சொல்றோமோ அதுக்கு நீங்க உடன்பட்டாதான் நீங்க வர முடியும். குறைந்தபட்ச ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு இவர் தகுதியானவரான்னு யோசிச்சு பாருங்க. சரி, அங்கேயும் அதை வந்து அகாமடேட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம் தான்.
அப்படியே பாவம் பரிதாபம் பார்த்தாலும் ஒரு 4-5 சீட்டு வேணா வாங்க, உங்களுக்கு உங்க பையனுக்கு இன்னும் 2 ஆதரவாளர்களுக்கு ஒரு 4 சீட்டு வேணா தரலாம். இல்ல அப்படின்னு பார்த்தா லெவலுக்கு வேணா அவர் வந்து கொடுக்கலாமே தவிர வேற என்ன கொடுக்கறதுக்கு என்ன இல்ல. அதுக்கும் ஒரு பார்ட்டி வேணும், ஒரு கட்சி ஆரம்பிக்கணும். அவருக்கு அடுத்த லெவல்ல அதுதான் நோக்கி தான் போதா, இல்ல அதிமுகவின் உரிமை போராட்டம் வீணா போயிடும்ல சார்? அவரு இன்னமுமே தன்னுடைய நம்பி போன சில 1000 பேருடைய வாழ்க்கையும் அவர் ஸ்பாயில் பண்ணிட்டாருன்றதுதான் நம்ம வருத்தமான விஷயம். இவர்கிட்ட அவங்க எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாவட்டம் தோறும் போய் என்ன ஆதரவாளர்களை வந்து தட்டி எழுப்பி என்ன ஒரு எழுச்சியை உருவாக்கி ஒரு குறைந்தபட்ச ஒரு பவரை காட்டினா எடப்பாடி கொஞ்சம் கன்சிடர் பண்ணி சரி வாயா வாயா கத்திட்டு இருக்காத வா அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு 10 சீட்டு உங்க ஆதரவாளர்களுக்கு தரேன் உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. அதைத்தான் அவர் கூட இருந்தவங்க எதிர்பார்த்தாங்க. எப்படி நம்ம உள்ளுக்குள்ள போகணும்னா எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. இவரால கட்சி நடத்த முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் ஒரு தற்காலிகமாக ஒரு இயக்கத்தை நீங்க நடத்தி அதன் மூலமா நம்ம பவரை காமிச்சு அதன் மூலமா தான் ஒரு பேரை நடத்த முடியும், நமக்கு ஒரு மரியாதையை ஏற்படுத்திக்க முடியும். அது செய்யாம இருக்கீங்கன்னா அவர் கூட இருக்கிறவங்க தினசரி அவரை வந்து நச்சரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சார் உங்களுக்கு தெரியும் சார், அவர் தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சாலோ ஒரு இயக்கம் ஆரம்பிச்சாலோ அவருடைய இந்த ஃபைட் முடிஞ்சு போயிடும்ல சார்? இதுக்கான வேல்யூவே இல்லாம போயிடும்ல. ஏடிஎம்கேவுக்கான உரிமை போராட்டத்துல இனி பங்கெடுக்க முடியாதுல்ல, தனியா ஒரு அடையாளம் வந்துட்டா. என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து யாரோட சண்டை போட்டுருக்கீங்க? ஏடிஎம்கே ஏன் உயிர்ப்போட இருக்குது? திமுக எதிர்க்கிறதுனால தானே உயிர்ப்போட. ஆமா, நீங்க திமுக எதிர்த்தீங்களா? நீங்க அரசியல்ல உயிர்ப்போட இருக்கிறதுக்கு என்ன செய்யறீங்கன்றதான் முக்கியம். சரி, அதிமுக மட்டுமே நீங்க எதிர்த்துக்கிட்டு இருந்தா நீங்க அஸ்தமனம் ஆவீங்க. ஏன்னா நீங்க உருவானதே அங்கதான். இல்ல அதுவே ஒரு ராமநாதபுரத்துல நின்ட்டாரு தேர்தல்ல, வேற அது தவறான அணுகுமுறை தானே. ஏடிஎம்கே சீட்டு ஒரே ஒரு சீட்டு கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப அவமானம். எனக்கு வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிருந்தாருன்னா மரியாதை. நிச்சயமா ஜெயிக்க முடியாதுன்றது அவருக்கும் தெரியும். ஜெயிக்க முடியாதுன்னு தெரியும். எப்படி சார் ஜெயிக்க முடியும்? எப்படி ஜெயிக்க முடியும்? அது வந்து ஒரு தேவையில்லாம ஒரு ரிஸ்க் எடுத்து, அதுவும் அதிமுகக்கு எதிராக நிற்கும் போது, அந்த ரெட்டைலைக்கு எதிராக நிற்கும் போது யோசிச்சிருக்கணும். இல்ல சார், தன்னை நிரூபிக்க வேற ஆயுதம் இல்ல சார், அவருக்கு வேற ரூட் தெரியல. ஒருவேளை அதுல வெற்றி பெற்றால் தன்னை நிரூபித்ததாக அவர் உணர்ந்து அடுத்து வேற சில ஏற்பாடுகளை செய்வதும். நான் சொல்றேன், உங்களை நிரூபிப்பதற்காக நீங்க நேர்மையான வழிமுறைகள் எவ்வளவோ இருக்கு. அந்த வழிமுறைகள் எதையுமே நீங்க பண்ணல. முழுக்க முழுக்க பிஜேபி சார்ந்துதான் நீங்க இருந்தீங்க. அதுதான் நீங்க பண்ண தவறு. இப்ப என்ன செய்ய போறாரு? இப்ப விஜயோட ஒரு அலைன்ஸ்க்கான ஒரு பாதையை போங்க அப்படின்னு எல்லாம் பண்டுட்டியார் சொல்லிட்டாரு. அதை நோக்கி போவாரா? அப்படி ஏதேனும் முடிவெடுப்பாரா? அவருடைய அரசியல் எதிர்காலம் எப்படி இருக்கும் ஓபிஎஸ்க்கு? ஏறத்தாழ அவர் வந்து தன்னைத்தானே தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தான் இருக்கு. அவர் வந்து அவருடைய கட்சின்றது இல்லை, அவருடைய தனிப்பட்ட அவரை சார்ந்து வந்தவருடைய ஒரு கூட்டம் தான் அது, ஒரு கும்பல், அவ்வளவுதான் சொல்லலாம். ஏன்னா அது வந்து இன்னும் அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கல. அப்ப அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவர் கூட இருந்தவங்க எல்லாம் மெல்ல 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 வந்து அதிமுக சேர்ந்துட்டாங்க. பிஜேபிலையும் கொஞ்சம் பேர் போய் சேர்ந்துட்டாங்க. கிட்டத்தட்ட தனிமரமா தான் நிக்கிறாரு அவர். என்னை கேட்டா அவர் வந்து இத்தனை வயசுக்கு அப்புறமா அரசியல்ல இருந்து விலகிறது கூட நல்லதுன்னு தான் தோணுது. இனி என்னத்தை அவரால் பண்ண முடியும்? ஏன்னா ஒண்ணு வந்து ஒருத்தனுக்கு வந்து முதல்ல தெரிஞ்சிருக்க வேண்டியது சுய மதிப்பீடு. அந்த சுய மதிப்பீடுல மிகப்பெரிய தவறு பண்ணிட்டார் அவர். நம்மளால எது முடியும் எது முடியாது அப்படின்றதுல அவர் வந்து அவருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் கிடைச்சது. அது வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும்னு நினைச்சிட்டாரு. ஏன்னா அதுதான் அவர் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக். அவர் வந்து இப்போ நம்ம வளர்ந்து உருவான ஒரு கட்சிக்கு இன்னைக்கு வந்து சின்னத்தையே கொடுக்க முடியாம முடக்கி வச்சிருக்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் ரியலைஸ் பண்ணி பார்த்தாருன்னா அது நல்லதா இருந்திருக்கும். ரெண்டாவதாக அவரை பற்றி இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில வந்து மிக மிக ஒரு தவறான ஒரு புரிதல் உருவாயிருச்சு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் தனக்கு வேணும்னா தமிழ்நாட்டையே கூட தாரவார்த்தையை எழுதி கொடுத்துருவார் பிஜேபிக்கு. அவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்குதுன்னா போதும், தமிழ்நாட்டையே அடிமை சாசனமா எழுதி கொடுக்குறேன் தலைவா அப்படின்னு மோடிட்டு போய் நிற்பார். அப்படியான ஒரு ஆளுன்ற ஒரு மனநிலை மக்கள்கிட்ட வந்துருச்சு. அவ்வளவு சார்ந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்து பிஜேபியோட ஒன்றி போறாரு. தமிழ்நாட்டில் இன்னைக்கும் பிஜேபி ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில இல்லை, மக்கள் இல்லை. பிஜேபியோட யார் சேர்ந்தாலும் அவங்க வளரவும் முடியாதுன்றது ஒரு யதார்த்தமாகவும் இருக்கு. அப்படின் போது அந்த யதார்த்தத்தை இங்க இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையை பலரும், நீங்க திராவிட இயக்கத்திலிருந்து உருவாகி வந்திருக்கீங்க, உங்களுக்கான தனித்தன்மையை நீங்க வந்து தற்காத்து கொள்ளுங்க,
இப்படி சொல்லியும் கூட அவர் வந்து அதை உணர்ந்த மாதிரி தெரியல. அப்ப அவர் வந்து மீண்டும் மீண்டும் தன்னை வந்து சரியான முறையில் வெளிப்படுத்திக்க தெரியாம பிஜேபியை மட்டுமே சார்ந்து இருந்ததுனால அவர் இன்னைக்கு வந்து உதாசீனப்படுத்தப்பட்டு ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார். அதுதான் ஒரு யதார்த்தமா இருக்கு. ஓபிஎஸோடு சசிகலா, டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் சேர்ந்து கூட எடப்பாடியோட ஃபைட் பண்ணியிருக்கலாம். திரு டிடிவியாவது அமமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, அந்தம்மா தனியா புரட்சி பயணம் எல்லாம் போனாங்க. அவங்களையுமே இவர் நேரடியா பெருசா சந்திக்கல. திரு டிடிவி மட்டும் சந்திச்சாருன்னு நினைக்கிறேன், சசிகலாவை சந்திக்கல. ஏன் இவங்க 3 பேரும் ஒன்று சேரல? அப்படி ஒன்று நடக்கல. ஓபிஎஸ் ஏன் அந்த முயற்சியை கூட எடுக்கல? சார் இவரால் தானே சார் இன்னைக்கு வந்து அண்ணா எடப்பாடியை முதலமைச்சராக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு சசிகலா தள்ளப்பட்டாங்க. ஆமா. அப்போ மிகப்பெரிய ஒரு ஜெயலலிதா அவங்களுடைய மறைவை அடுத்து இந்த கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய துரோகியா மாறின ஒரு ஓபிஎஸ் அப்படின்ற வந்து ஒரு வேதனையும் அந்த கோபமும் அவங்க ஆள் மனசுல பதிஞ்சிருக்கு. சரி. அதனால அவங்களால வந்து சரி நம்ம கம்யூனிட்டியை சேர்ந்தவர்ன்றதுனால அவங்க வந்து அந்த கோபத்தை வெளிப்படுத்த முடியாம இன்னைக்கு அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்றதுனால கன்சிடர் பண்ணி சும்மா இருக்கிறாங்களே தவிர சரி இவரை அரவணைச்சிக்கிறதுக்கு அவங்களால முடியாது. இவராலையும் போய் அங்கே அகாமடேட் ஆக முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இவங்களை எதிர்த்து தான் அவர் வந்து பிஜேபி பக்கம் போனார். ஆமா. அதை வந்து அது அந்த துரோகம்ன்றதை வந்து அதுதான் தமிழ்நாட்டு அரசியலே இன்னைக்கு வந்து சிதைச்சு அதிமுக வந்து பல கூறுகளாக போனதுக்கான காரணம். இவர் மட்டும் சரியான ஆளா இருந்திருந்தா என்ன இன்னைக்கு பிஜேபி இந்த அளவுக்கு அதிமுக வந்து மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு கண்டிஷன் பண்ணிட்டு இருந்திருக்க முடியாது. கிட்டத்தட்ட ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு அந்த கம்பீரத்திலேயே ஓரளவுக்கு அப்படியே கொண்டு போயிருக்கலாம். ஓ, அதனுடைய தொடக்க புள்ளியே இவர் தான். தொடக்க புள்ளியே இவர் தான். குருமூர்த்தி பேச்சை கேட்டதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அதான் சொல்றேன், எடுப்பார் கைப்பிள்ளை. குருமூர்த்தி பேச்சை கேட்கலாமா சார் அரசியல்ல? நான் தாங்க அவரை போய் உட்கார சொன்னேன் அப்படின்ட்டாரு. அம்பலப்பட்டார்ல, அதனாலதான் அதான் வந்து அவரை குருவா கொண்டவர் எப்படி வந்து அரசியல்ல பிரகாசிக்க முடியும்? இன்னும் அந்த கடைக்கண் பார்வை ஓபிஎஸ் மேல படாதா இனி? அமித்ஷா, மோடி, பிஜேபி? வாய்ப்பே இல்லை. இது வரைக்கும் அண்ணாமலையாவது அவருக்கு இதயத்துல இடம் இருக்கு பிரதமர் கிட்ட அப்படின்னாரு. நேத்திக்கு பேட்டியில கேக்குறாங்க திரு அண்ணாமலை கிட்ட, தெரியலீங்க அவர் நேரம் கேட்டாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டாரு. அந்த அளவுக்கு கூட சாதாரண பப்ளிக்கே தெரியுது. ஏன்னா அவர் பகிரங்கமா தான் அந்த வேண்டுகோள் வச்சா. ஆமா, அண்ணாமலை தெரியாதா? அந்த அளவுக்கு இவரை வந்து புறக்கணிக்கிறாங்கன்றதான் இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்களா? நீங்களா போய் நம்பி ஏமாந்தீங்க. அது அவங்கள குற்றம் சொல்லக்கூடாது. அவங்கள எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரிதான் இருக்கிறாங்க. அவருடைய சன் ஒரே ஒரு எம்பியா மட்டும் இருந்தாரு, ஓபி ரவீந்திரநாத். அவர் என்ன பொசிஷன்ல இருக்காருன்னு தெரியலையா சார்? அதாவது மோடியோட தொகுதியில் அவர் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களுக்கெல்லாம் இவரையும் ஒரு சன்னும் போய் அந்த கங்கை நதியில வந்து பண்ணக்கூடிய அந்த எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒட்டி உறவாடி எல்லாம் காவி வேட்டி எல்லாம் கட்டினாங்க. சாம பிஜேபியில சேர்ந்திருந்தா கூட ஏன்னா ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டோ அல்லது ஒரு ஆளுநர் ஏதோ ஒண்ணு சம்திங் கிடைச்சிருக்கும். அதுக்கும் இல்லை. ஏன்னா இவருக்கு நல்லா தெரியும் அங்க பிஜேபிக்குள்ள போனா அங்க பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் ஆன ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதிமுக நமக்கு கிடைச்ச ரெகக்னேஷன் அங்கே கிடைக்க போறதில்ல, கடைக்கோடியில் நம்ம தள்ளிடுவாங்க. பிஜேபியில் போனார்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நினைக்கிற மாதிரி ஆளுநர் பதவியோ எம்பியோ தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. 10ஓட 11 வச்சுக்குவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவர் முக்குளத்துவ சமுதாயமா இருக்கிறாரு அப்படின்றதுக்காக ஒரு 10ஓட 11 வச்சிருப்பாங்க. குறைந்தபட்சம் ஒரு ரெகக்னேஷனாவது கிடைச்சிருக்கும். அதான் ஓபிஆரை கேட்டேன், ஓபி ரவீந்திரநாத் அவர் என்ன பண்றாருன்னு தெரியல. அவர் ஒண்ணுமே பண்ணலையே சார். அவர் ஒரு இளைஞர், ஒரு ஆக்டிவா அரசியல் பண்ணிருக்கலாம். 5 வருஷம் எம்பியா வேற இருந்தார், பார்லிமெண்டேரியன். ஆனால் முதல் முறை எம்பி ஆனப்பயே அவர் வந்து மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணார். மோடி படத்தை எல்லாம் போட்டார் லெட்டர் பேட்ல அவரு. ஆமா, கிட்டத்தட்ட அவருக்கு பிஜேபி ஆளா சட்டப்பூர்வமா ஆகலையே தவிர சரி மன ரீதியா பிஜேபி ஆளு தான் அவர். அந்த மாதிரிதான் அவரை கூட அங்கீகரிக்கலையா சார் பிஜேபி? எப்படி சார்? அதாவது அரசியல்ல ஒருத்தர் அங்கீகரிக்கிறதுக்கு நீங்க பலமா இருந்தா மட்டும்தான் அங்கீகரிப்பாங்க. உங்களுக்கான ஒரு ஒரு பலம் இருக்கு, இவர் பின்னாடி இத்தனை பேர் இருக்கிறாங்க, இவரை வந்து மதிச்சே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தை நீங்க உருவாக்கிக்கணும். அதுதான் வந்து அரசியல்ல வந்து ஜெயிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது
பன்னீர்செல்வம்ன்றவர் வந்து ஒரு தனிமரமா நிற்கிறார். ம். அப்ப அவர் பின்னாடி வந்து சொல்லிக் கொள்ற மாதிரியே ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு கூட்டம் இல்லை. ம். அப்படிங்கும்போது அவர் மதிக்க வேண்டிய அவசியம் யாருக்குமே இல்லை. எந்த விஜய் கட்சியுமே கூட இவரை சேர்த்துக்கிறதுக்கு 1க்கு 10 முறை யோசிப்பாங்க. சார் அவங்க இன்னும் நிரூபிக்காதவங்க சார். அவங்க கூட சேர்த்துக்க மாட்டாங்களா? அவங்க கூட கண்டிப்பா சேர்த்துக்க மாட்டாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் அவர் பக்கம் நின்று நான் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். கேளுங்க. வாழ்ந்து கெட்டவரா இருக்காரு. அடுத்து அவருடைய அரசியல் என்னவா இருக்கும், என்னவா இருக்கணும், என்னதான் செய்யலாம் அவரு? சரி, இனி ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது ஒரு நீ இப்போ விஜய் மாதிரியான ஒரு ஆளா இருந்தா நம்ம வந்து சொல்லலாம், ஒரு ஆலோசனை சொல்லலாம். ம். வாழ்ந்து முடிந்தவர் இறுதி கட்டத்துல அவர் நிக்கிறார். இறுதி கட்டத்துல ஓய்ந்து நிக்கிறார். ம். நீ அவருக்கு என்ன ஆலோசனை சொல்லி என்ன அவர் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சு போச்சு. அவரால் ஆக்டிவாக பாலிடிக்ஸ் பண்ண முடியாது, விக்ரஸாக பாலிடிக்ஸ் பண்ண முடியாது. அவர் ரொம்ப ஒரு சாஃப்டான ஆள். கொடுத்தா அவர் வந்து ஒரு கௌரவமான பதவியில் உட்காந்துக்குவார். ம். எல்லாம் அருமையாக சிரிப்பார், அருமையாக பதமாக நடந்துக்குவார். ம். இவ்வளோதான் அவரால் பண்ண முடியும். அப்போ அது வந்து ஒரு காலகட்டம் முடிஞ்சு போச்சு. அவருடைய சேப்டர் முடிஞ்சு போச்சு. இனிமே அவருக்கு அரசியலில் அவருக்கான தேவை வந்து முடிவடைந்து விட்டது. அதை வந்து அவர் புரிஞ்சுக்கணும். ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சரா இருந்த காலத்துல தலைமைச் செயலகத்துல பார்த்துட்டு ஒரு செய்தி தொடர்பாளர், இன்னைக்கு அவர் எடப்பாடி கூட இருக்காரு, எனக்கு பேட்டி நிறைய கொடுத்துருக்காரு. அவர் சொன்ன வார்த்தை, தொலைக்காட்சி விவாதம் ஏதோ பார்த்துருப்பாரு போல, நேற்றுக்கு விவாதம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. யோ நீ ஏன் அங்க போய் கத்திட்டுலாம் கிடக்குற? என்னத்தையாவது அவங்க கத்தின்னு இருக்கணும், நம்ம அதெல்லாம் போய் டிஃபெண்ட் பண்ணிட்டு கூடாது, விட்டுரு, அவங்க பாட்டுக்கு என்னத்தையாவது சொல்லணும் நம்மள அப்படின்னு இவர் கருத்து சொல்றாராம். அவங்க கட்சியை டிஃபெண்ட் பண்ற செய்தி தொடர்பாளரையே அன்னைக்கு நிலையில முதலமைச்சரா இருந்த காலத்திலே வேண்டான்னு சொன்னாராம். அதெல்லாம் சொல்லாத, என்னத்தையாவது பேசிட்டோம், நீ ஏன் அங்கெல்லாம் போறேன்னாராம். செய்தி தொடர்பாளர் என்ன வேலை செய்யணும் அது இவர் தானே சொல்லி கொடுக்கணும், ஆமாவா இல்லையா? அவர் தான் சொல்லி கொடுக்கணும். ஆனா இப்படிதான் சொன்னதாக எனக்கு அவர் சொன்னாரு. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படிதான் உங்களுடைய ஆதரவாளர்கள் இருப்பாங்க. கடைசி பக்கத்துக்கு வந்துட்டாரு. கடைசி பக்கத்துக்கு வந்துட்டார். அரசியல் யாருக்குமே கடைசி பக்கம் இல்லை தானே சார்? ஏன் இருக்கே, ஆஹா. இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால எந்திரிக்க முடியாது அப்படின்னு போனவங்க நிறைய பேர் இவருக்கு நிறைய லக் இருந்திருக்கு. அதாவது இவருக்கு எல்லாமே ஒரு பாசிட்டிவ் இவருக்கு வந்திருக்குது பல விஷயங்கள்ல. ஏன் மறுபடியும் வராதா? இனி அவருக்கு ஒரு ஏற்றம் இருக்காதா? இல்ல, அதை பெறுவதற்கான தகுதியை அவர் இழந்துட்டார். ஓ. இன்னைக்கு அந்த காலச்சூழல் முழுமையா மாறி போச்சு. காலச்சூழல் மாறி போச்சு. அப்ப இந்த காலச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைத்துக் கொள்ள தெரியல அவருக்கு. அன்னைக்கு வந்து அந்த மாதிரி இருந்தது அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட். அதுக்கப்புறமா அவர் வேற மாதிரியான ஆளா மாறி விக்ரஸான ஒரு அரசியலுக்கு வந்திருக்கணும். அவருக்கு வர்றதுக்கு முடியல. அப்ப அவருடைய விளைவுகளை அவர் பார்க்கணும். பிஜேபி செய்யறது சரியா ஓபிஎஸ் விஷயத்துல? ரொம்ப கரெக்ட். ரொம்ப கரெக்ட். சந்திக்காம இருக்கிறதெல்லாம் கரெக்ட் தான். சந்திக்காம இருக்கிறது தான் கரெக்ட். ஏன்னா இந்த கூட்டணி ஒழுங்கா எடுத்துட்டு போகணும்னா, அதிமுக வந்து நமக்கு பிஜேபிக்கு விசுவாசமா இருக்கணும்னா தேவையில்லாம இவரை வந்து இழுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரி, அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க. நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லியிருக்கீங்க. திரு ஓபிஎஸ் அவர்களுடைய அரசியல் பயணம் எப்படி இருந்தது, எப்படி ஆயிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது மக்கள்கிட்ட கொடுப்போம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சாவித்திரி கண்ணன் சார்.